நாம தோற்று விடுவோமோ, ஒதுக்கப்பட்டு விடுவோமோ, வெளியேற்றப்பட்டு விடுவோமோ, அதனால இந்த உலகம் நம்மை மதிப்பு குறைவா பாக்குமோ அப்படிங்கிற அச்சமும் தயக்கமும் நம்மில் பலருக்கு இருக்குது. அதனாலதான் நாம களம் இறங்கவே பயப்படுறோம். இதத்தான் புறந்தள்ளப்படுவோமோ என்ற அச்சம்னு சொல்றாங்க. இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. தெரியாத வேலைய நாம ஏன் பார்க்கணும்? வேற ஏதாவது நல்ல வேலை இருந்தா பார்க்கலாம், கண்டதை இழுத்து போட்டுக்கிட வேணாம் அப்படின்னு நாம திரும்ப திரும்ப சொல்றதோட நோக்கம் தோல்வியின் மீதான பயம்தான். மாறாக முயற்சித்துதான் பார்ப்போமே அப்படின்னு வெற்றியாளர்கள் நினைக்கிறாங்க. உன்னை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஓட்டப்பந்தயத்துல 100 பேர் ஓடுனா 3 பேர் மட்டும்தான் வெற்றி பெறாங்க. மீதி 97 பேருக்கும் தோல்விதான். இது தெரிஞ்சுதான் 100 பேரும் பந்தயத்துல கலந்துக்கிடுறாங்க. இந்த தடவை இல்லாட்டி அடுத்த முறையாவது ஜெயிப்போம், அதுக்கு பயிற்சியா இந்த போட்டி அமையட்டும்னு நம்புறாங்க. வழக்குன்னு வந்துட்டா வழக்கறிஞர்கள் 2 பேர்ல ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும், மற்றவர் தோல்வியத்தான் தழுவணும். அதுக்காக தோற்றவர் மறுமுறை வழக்காடு மன்றத்துல வாதாடாமல் இருக்க போறதில்ல. மருத்துவத்துறைய பார்த்தா ஆபரேஷன் பண்ணும்போது சில நேரங்கள்ல இறப்பு நேரிடும். அதுக்காக டாக்டர்கள் ஆபரேஷன் செய்யவே பயந்தா அவங்க படிப்புக்கு அர்த்தம் என்ன? எனவே தோல்வி அப்படிங்கிறது வாழ்க்கையோட ஒரு பகுதி. தோற்று விடுவோமோ அப்படிங்கிற தயக்கம் ஒருபோதும் நம்மள வெற்றி பாதைக்கு அழைத்து போகாது. மாறாக தோற்றால் என்ன, மீண்டும் முயற்சிப்போம் அப்படிங்கிற சிந்தை உள்ளவங்க தான் வெற்றி பெறுவாங்க. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். அம்பானி நானாகிறேன், இந்த இன்ப மகாராஜ பெற்ற புது ரோஜ எலிசபெத் ராணியின் பேட்டியே. தாயே தாயே மகளன வந்தா. واحد هذا ايوه ايوه يبقى ما خلي السلام عليكم باي. وعليكم السلام. This video sponsored by BuyMode app. இந்த ஆன்லைன் பர்ச்சேஸ் BuyMode ஆப் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து நல்ல ஆன்லைன் பொருள் எல்லாமே நீங்கள் இதில் பர்ச்சேஸ் பண்ணிக்க. ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. நமக்கு டைமுக்கு நம்ம என்ன டைம் கேட்குறோமோ டைமுக்கு ஒன்று டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ஷிப் BuyMode ஷாப்பிங் ஆப். தேங்க்யூ.